ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், நான் சில லீட்ஸ் தரேன். யாருன்னு தெரிஞ்சால் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சின்ன ரிமைண்டர், நம்ம ஆட்டுடியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A ஸ்பெஷல் பேட்ச் வர ஜூலை 28 லான்ச் பண்ணுறோம். யாராவது யூட்டிலைஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இவர் ஒரு இந்தியன் பொலிட்டீஷியன். பாம்பேவோட சீஃப் மினிஸ்டராக இருந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக உயர்ந்தவர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ரிசர்வேஷனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மண்டல் கமிஷனை ஃபார்ம் பண்ணதே இவர் தாங்க. இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியிலேயே 10 முறைக்கு மேலே பட்ஜெட்டை தாக்கல் பண்ண ஒரே ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவர் தாங்க. 1967 டெபுட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்த இவர் அடுத்த 10 வருஷத்தில் பிரைம் மினிஸ்டராகவே ப்ரொமோட் ஆகிட்டார். பாகிஸ்தானோட உயரிய விருதான நிசாமி பாகிஸ்தானின்ற அவார்டை 1990லையும் இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பாரத ரத்னாவை 1991லையும் வாங்கியிருக்காரு. இந்த 2 அவார்டையும் சேர்த்து வாங்கின ஒரே இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ன்ற பெருமைக்குரியவர் இவர் மட்டும்தாங்க. அந்த ஏஜ் ஆஃப் 81 இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆனார். அதிக வயசில் பிரைம் மினிஸ்டரான ஒரே நபர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்தில் ராஜினாமாவும் பண்ணார். ராஜினாமா பண்ண முதல் இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் இவர் தாங்க. ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது இவரை பற்றி சொல்கிறதுக்கு. நான் மிஸ் பண்ணதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வித் ஆன்சரோட. பாய்.